ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை 2வது பயணம். எப்பயுமே நம்ம வழக்கமாக வீட்டிலேருந்து பூஜை போட்டு ஆரம்பிப்போம். அது வந்து நம்ம பத்திரமா போயிட்டு வரோம், நம்மளும் நம்ம வண்டியும் பத்திரமா போயிட்டு வரோம்னு வீட்டில் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து பூஜை போட்டு அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சூரப்பட்டு தான் போயிட்டு இருக்கோம். சூரப்பட்டு துலுக்கானத்தம்மன் கோயில். ஃபர்ஸ்ட் வந்து சண்முகபுரம் ஐயப்பன் கோயில்ல இருமுடி கட்டுறதா இருந்துச்சு. திடீர்னு பிளான் இல்ல. அங்க கூட்டம் இல்ல. அங்க கூட்டம் ஓவரா இருக்கு. ஸோ 2, 3 சாமிங்க இருமுடி கட்டுறாங்க. 2, 3 டீம் இருமுடி கட்டுறது அப்படின்றதுனால என்ன சொன்னாங்கன்னா, மச்சான் நம்ம ஏரியால இருக்கிற கோயில்லயே கட்டிக்கலாம். நீ அங்க வந்துருன்னு சொன்னதால, சரிடான்னு சொல்லிட்டு அங்க 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 தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அந்த இடம் வந்து எங்கன்னா, சூரப்பட்டு துலுக்கானத்தம்மன் கோயில். நம்ம சூரப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ரைட் உள்ள. இந்த டியூட்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, என் மச்சான்து தான். அவன் வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான். டூ வீலர் மெக்கானிக் ஷாப். அவன் வந்து நமக்கு ஒரு 13 வருஷமா பழக்கம். அவன் பேர் வந்து ஏழுமலை. நம்ம சர்வீஸ் ரோட்ல இருந்து பட்ராவரம் ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான். ஆனா அவன் வீடு வந்து சூரப்பேட்டு தான். போன வருஷம் வந்து இவங்க கூட்டம் அதிகமா இருந்ததால வேற ஏதோ வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வாட்டி வந்து கூட்டம் கம்மியா இருக்கு. ஒரு 14 பேர் 13 பேர் தான்டா இருக்கும். நம்ம டெம்போலயே போயிடலான்றதுனால நம்மள ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தான். சரி நம்மளும் ஓகேன்னு சொல்லி ஒரு ரேட்ல பண்ணி கொடுத்து டியூட்டிலாம் ஓகே பண்ணியாச்சு. ஓகே பண்ணிட்டு நம்ம அவன் சொன்ன லொக்கேஷன் போய் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு பார்க்கிங்லாம் கரெக்டாக போட்டு சாமி படம்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் நம்ம சாமிங்க வந்து இருமுடி கட்டுற இடம். ப்ளஸ் வந்து நான் சொன்ன துலுக்கானத்தம்மன் கோயில் வந்து இதுதான். இந்த கோயில்கிட்ட தான் நம்ம சாமிங்களாம் இருமுடி கட்டுறாங்க. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா, சாமி படம் கட்டிட்டு சாமியை நம்மளே நம்ம வண்டியை அதுக்குள்ள மாலை இது எல்லாத்தையும் படத்துக்கு மாலை எல்லாத்தையும் கட்டிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம மச்சான் இருமுடி கட்ட ஆரம்பிச்சான்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஓடி போய் அவன் இருமுடி கட்டுறத அவனே சொன்ன மச்சான் வீடியோ எடுத்து கொடுன்னு சொன்னதால நமக்கும் தேவைப்படும்னு ஒரு வீடியோ எடுத்தோம். ப்ளஸ் வந்து அவனுக்கும் வீடியோ எடுத்து கொடுத்தா நம்ம ஏழுமலைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் கன்னிசாமி. அவருக்கு ஒருத்தருக்காக தான் இப்போ நம்ம எரிமலை பொருள்னு நிலக்கலே போயிடலாம். அப்படியே மணி வந்து ஒரு 12:05 ஆச்சு. ராவு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிங்கெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக வண்டியில் ஏற ஆரம்பிச்சாங்க. எல்லா சாமியும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருமுடி பையை உள்ளே வச்சிடுறோம். இருமுடியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி கும்பிட்டு சுற்றி போட்டு நம்ம கிளம்பலாம் சாமின்றதால சரி நானும் ஓகே சாமி இருமுடி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருங்க. ஆனால் பத்திரமா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கும் எங்கெங்கே இருமுடி வைக்கணுன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளும் கீழே போய் வீல் எல்லாம் எலுமிச்சப்பழம் வச்சு தேங்காய் அந்த பூசணிக்காயெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வரோம். நம்மளும் வேண்டிக்கிறதுக்காக நம்மளும் கீழே இறங்கி போயிட்டோம். அங்கே போன உடனே சுற்றி போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு அந்த கோயில் ஐயரு அவங்க ஃப்ரெண்டு தான் அந்த ஐயரு. ஆனால் அவர் ரொம்ப ஜாலிங்க. இந்த மாதிரி ஒரு ஐயரு நான் இதுவரை பார்த்தது இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடயும் இருக்காரு. அந்த ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு. எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வேகமாலாம் ஓட்ட தேவையில்ல. பொறுமையா போயிட்டு வாங்க சாமின்னு நல்ல வழிலாம் சொல்லி அனுப்பிச்சாரு. ப்ளஸ் நமக்கும் வண்டியோட சேர்த்து தனியா சுத்தி போட்டாரு. நம்ம சாமிங்களும் அது ஒண்ணும் இடைஞ்சல் சொல்லல. அவருக்கும் கூப்பிட்டு சுத்தங்கட்ட அந்த சாமிங்க தான் சொன்னாங்க. அப்படியே அங்கேருந்து சுத்தி போட்டு கிளம்பி ஒரு 10 ஒரு 1 மணியை போல அங்கேருந்து கிளம்பி மூவ் பண்ணி அப்படியே போறப்போ நம்ம சாமிங்கெல்லாம் வந்து திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னதால யோசிச்சேன். ஒரு மர நிழலா இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இடத்துல நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே எங்கடா நிப்பாட்டுறதுன்னு யோசிக்கும் போது தான் நம்ம 99 ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம 99ல தான் வெளியே இருந்து ஃபுட்டு எடுத்துட்டு போனாலும் சாப்பிடலாமே. சரி சாமிங்களுக்கும் பாத்ரூம் வந்து அங்கே ஈஸியாக இருக்குன்னு அங்கே நிப்பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது தான் விக்கிரவாண்டி டோலுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு. ஒரு பஸ் வந்து ஆப்போசிட் வேல வந்து பள்ளத்துல இறங்கிச்சு. அது நைட்டு நடந்ததோ இல்லை விடிகாத்தால நடந்ததோ தெரியல. ஆனால் நைட்டில் ஓட்டுறவங்க மோஸ்ட்டாக வந்து ஐபீம் வந்து எந்த இடத்துல பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் லோ பீம் ஐபீம் பார்த்து ஓட்டினா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.